வீட்டில் நீயா தான் ஏந்திக்கிற, நீயா தான் மூஞ்சி கழிக்கிற, நீயா தான் டாய்லெட் போகிற, நீயா தான் குளிக்கிற, நீ தான் ட்ரெஸ் பண்ணுற, நீ தான் செருப்பை மாட்டிட்டு வர்ற. ஷூட்டிங் வந்தால் மட்டும் என்ன மாட்டுறதுக்கு 7 பேர் உனக்கு கொம்பா முளைச்சிருது. ஷூட்டிங் வந்துட்டா பாருங்க, செருப்பை மாட்டுறதுக்கு ஒரு ஆள், சாக்ஸ் மாட்டுறதுக்கு ஒரு ஆள், பேண்ட்டை போடுறதுக்கு ஒரு ஆள். உன்னால் போட முடியாதா? என்ன இந்த மாய உலகம் சார் இது. ஆனா அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல. இப்ப இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதை நீங்க வேற வழி இல்லையே அவங்களோட. ஓகே சார், சினிமா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சர்வைவலுக்காக சினிமா நடந்துச்சு. இப்போ நானே ஒரு லெவலுக்கு மேலே கடன்காரனாகி பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுத்தால் நமக்கு ஏதோ அமௌண்ட் வரும், பழசை கிளியர் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் அது சில சினிமாக்கள் அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ என்ன அவனு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஜால்ரா போட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் தான் சார் அப்படின்னு. ஆனால் வெளியில் நம்ம பாராட்டோம், உள்ளுக்குள்ளே தான் அவள் யாருன்னு நமக்கு தான் தெரியும். வேற வழி இருந்துதான் ஆகணும் அங்கே. ஆமாம், வேற வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.